எல்லோருக்கும் வணக்கம். இனியெல்லாம் நலம் அப்படிங்கிற என்னுடைய சேனல்ல இருந்து இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு பதிவு என்னன்னா அது இதுதான். நான் சர்க்கரை நோயை பற்றி கடந்த 4-5 வருடங்களாக நான் என்னுடைய வீடியோவை பதிவு செய்துட்டு வரேன். என்னன்னா பெரும்பாலும் என்னுடைய வீடியோவை சரியா பார்க்கறது இல்லைங்கிறது ஒரு வருத்தம் தான். இருந்தாலும் நான் அதனால தான் கொஞ்சம் சலிப்பட்டு விட்டுட்டேன். நான் இதெல்லாம் போடக்கூடாதுன்னு தான் முடிவு பண்ணிட்டேன். நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்ட பிறகு அதை வெளியே சொல்ல முடியாத இருக்கக்கூடிய ஒரு சிரமங்கள் இருக்கு பாருங்க, அது ரொம்ப சங்கடமா இருக்கு. நீரழிவு என்ற இந்த சர்க்கரை நோயினால் உலகம் முழுவதும் பல கோடி பேர் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். தொடர்ச்சியாக இந்த நீரிழிவு நோய் அடங்குறதே இல்லை, வந்துகிட்டே தான் இருக்கு. தொடர்ச்சியா வந்துட்டு பல ஆராய்ச்சி முடிவுகள்லாம் வந்துகிட்டே இருக்கு. நான் இது சம்பந்தமான வீடியோக்களை நிறுத்திடலான்னு முடிவு பண்ணிட்டு வேற சப்ஜெக்டுக்கு போயிடலாம் நான் முடிவு பண்ணினேன். இருந்தாலும் ஒரு சமீபத்தில் ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு வீடியோ நான் பார்க்க நேர்ந்தது. அது அதனுடைய அந்த சேனலுடைய பெயர் ஸ்ட்ரீட் லைட்னு ஒரு பேர். ஸ்ட்ரீட் லைட் சேனலுடைய பேரு. கிட்டத்தட்ட சப்ஸ்கிரைபர்கள் மட்டும் 10 லட்சம் பேர். அவங்க இந்த மருத்துவத்துறை சார்ந்தது போடுறாங்களா இல்ல மற்றதெல்லாம் போடுறாங்களான்னு எனக்கு தெரியாது. பட் அந்த குறிப்பிட்ட வீடியோவை நான் பார்த்தேன். அதுல என்ன தலைப்பு என்னை ஈர்த்தது அப்படின்னா, நவீன ஆராய்ச்சிகளின்படி சர்க்கரை நோயை மருந்தில்லாமல் குணப்படுத்த முடியும்னு சொல்லி ஒரு டாக்டர் பேசிட்டு இருக்கார். அந்த டாக்டர் காவேரி ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய டாக்டர். அவரு மிகவும் அருமையான பதிவு தான் அது. கட்டாயம் நீங்க எல்லாம் பார்க்கணும். மிகவும் அருமையான பதிவு. அதுல ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய அந்த காவேரி ஹாஸ்பிட்டலினுடைய அந்த மருத்துவர் தான் பேசிட்டு இருக்காரு. ஏறக்குறைய அவர் சொல்றதெல்லாம் சர்க்கரை நோய் வருவதற்கு உண்டான காரணங்கள் அவர் சொல்றது எல்லாமே நிஜமானதுதான். எந்தெந்த மருத்துவ பரிசோதனைகள் செய்யணுங்கிறதும் அதெல்லாம் உண்மையானதான். அதுல எதுவும் மாற்றம் இல்லை. பட் எனக்கு அந்த மருத்துவர் சொன்னதை விட அந்த மருத்துவரை கேள்வி கேட்ட அந்த நெறியாளர் கேள்வி கேட்டதுதான் ரொம்ப சிறப்பா இருந்தது. மிகவும் அற்புதமா அவர் கேள்வி கேட்டார். மிக மிக அற்புதமாக கேள்வி கேட்டார். எப்படி இந்த நவீன ஆராய்ச்சிகளின்படி எந்த மாதிரி மருந்து இல்லாமல் எப்படி இந்த சர்க்கரை நோயை குறைக்க முடியும் அல்லது கட்டுப்பாட்டு கொண்டு வர முடியும்னு அவர் கேட்கிற அந்த கேள்விக்கு மருத்துவர் சொல்றார், ஒரு நபருக்கு 2000 கலோரிகள் தேவைப்படுது. ஒரு வேளை உணவில் 2000 கலோரிகள் தேவைப்படுது அப்படின்னா, நாங்க முதல் நிலையில அந்த மருத்துவத்தை ஆராய்ச்சிகள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா 800 கலோரி தான் ஒரு மனிதனுக்கு கொடுக்கணும் ஒரு வேளை உணவுக்கு. 800 கலோரிகள் இருந்தால் அந்த உணவு அளவை குறைச்சி கொடுப்போம். அதாவது 3ல் 1 பங்குங்கிற மாதிரி வருது. அது 3ல் 1 பங்குங்கிற மாதிரி தான் கொடுக்குற மாதிரி தான் வருது. 824னா 2400 கலோரியில இருந்து 2000 கலோரிகள் வரைக்கும் கொடுக்கலாம். அப்படிங்கறதுல இருந்து 800 கலோரிகள் தான் முதல் நிலையில கொடுப்போம். அதுலயும் கொஞ்சம் அவங்களுக்கு குறையலன்னா இன்னும் கலோரிகள், அதாவது இதுல என்ன அவர் சொல்ல வர்றாருன்னா உணவின் அளவையே குறைச்சுதான் கொடுப்போங்கிறார். அதுக்கு அந்த நெறியாளர் கேட்கிறாரு, இது பாவம் இல்லையா? அவங்க நல்லா வயிறு ரொம்ப சாப்பிட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு வச்சால் அவங்களால சாப்பிட முடியுமான்னு கேட்கிறாரு. டாக்டர் சொல்றாரு, வேற வழி இல்லை. இதுதான் நவீன ஆராய்ச்சி. சர்க்கரை நோயும் மருந்தும் அதாவது இது கூட என்ன அப்படின்னா முதல் நிலையில கண்டுபிடிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். ஏற்கனவே மருந்து மாத்திரைகள்ல இருக்கிறவங்களுக்கு இது பொருந்தாது அப்படிங்கிற மாதிரி அவருடைய கூற்று இருக்கு, அவருடைய கருத்துக்கள் இருக்கு. அது ஓரளவுக்கு அவர் சொல்றது உண்மைதான். பட் உணவின் அளவை குறைக்கிறது ஆபத்தானது. ஏன்னா என்னுடைய ஆராய்ச்சிகள், நான் பெரிய ஆராய்ச்சி எல்லாம் பண்ணல, எளிமையான ஆராய்ச்சி. இந்த வீடியோ மூலியமாவும் நான் உங்களுக்கு ஒரு தகவல் சொல்றேன். என்ன சொல்றேன்னா, இந்த உலகத்திலேயே சர்க்கரை அளவை குறைக்கக்கூடிய அல்லது கட்டுப்படுத்தக்கூடிய ஒரே நபர் நான் தான் சொல்லி இந்த பதிவை நான் போடுறேன். நான் இது எப்படியாவது ஒரு ஆவணமாகணும், நிறைய பேர் பார்க்கணும். ஏன்னா இது சம்பந்தமா நான் ஒரு 400 பக்கம் உள்ள ஒரு புத்தகமும் நான் எழுதிட்டேன். அது வெளியிடக்கூடிய நேரத்தில் கொரோனா வந்ததுனால என்னால் வெளியிட முடியல. அது ஒரு பின்னடைவு எனக்கு ஏற்பட்டது. பட் நான் 20 வருடமாக இது சம்பந்தமாக ஆராய்ந்து உணவின் அளவை குறைக்காமல் மருந்து மாத்திரைகள் எடுக்காமல் சர்க்கரையை கட்டுப்படுத்துவது எப்படி அல்லது குறைப்பது எப்படிங்கிறத பத்தி தான் நான் வீடியோக்கள் போட்டுட்டு இருக்கேன். நான் இதுல எவ்வளவு நாள்ல குறைக்கலாம்னா, ஒரே நாள்ல நார்மலுக்கு வந்துடும். ஒரே நாள் தான் ஒரு உணவுல நார்மலுக்கு வந்துடும். நீங்க சாப்பிடக்கூடிய உணவு தான் நான் கொடுக்குறேன். அந்த நிலையில அவர் பேசுறது எனக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. அந்த மாதிரிலாம் கொண்டு வர முடியாது. அவருடைய அளவுகள் எல்லா மனிதர்களுக்கும் பொருத்தமானது அல்ல.
அவர் சொல்ற மாதிரி 800 கலோரி எல்லாம் சாப்பிட்டா வாழவே முடியாது, உடம்பே பூரா ஒன்றும் இல்லாத போயிடும். நான் எந்த பக்கம் அட்டாக் பண்ணாலும் அந்த பக்கம் எல்லாம் தீர்வு கொடுக்குற மாதிரி பல வீடியோக்கள் நான் பதிவு பண்ணியிருக்கேன். என்னுடைய இந்த சேனல்ல நீங்க பல வீடியோவில் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா தெரியும். சப்ஸ்கிரைபர் எனக்கு 615 பேர் இருக்காங்க. ஒரு பெருமைக்குரிய விஷயம் தான் அது. 615 பேர் எனக்கு சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் ஆனால் பார்ப்பவர்கள் கடந்த வீடியோவை நான் போட்டது வந்து 36 வியூஸ் போயிருக்கு. ரொம்ப வருத்தமா இருக்கு. அதாவது இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றாய் ஞானத்தங்கமேன்னு ஒரு பாடல் இருக்கும், தமிழ் பாடல். அந்த மாதிரி மருத்துவமே இல்லை இன்றைக்கு இல்லை. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், சர்க்கரை நோய் மட்டும் இல்லை, எந்த நோய்க்கும் மருத்துவம் இன்றைக்கும் கிடையாது, என்றைக்கும் கிடையாது, எப்போதும் கிடையாது. நோய்கள் உள்ள இருந்துட்டு இருக்கோம், அவ்வளவுதான். கட்டுப்படுத்தி வச்சுட்டு இருக்கலாம், அவ்வளவுதான். அது சர்க்கரையாக இருந்தாலும் கொழுப்பாக இருந்தாலும் அல்லது பிபினா கொழுப்பு சம்பந்தப்பட்டது, பிபி அதை உப்பு சம்பந்தப்பட்டது, சிறுநீரகம், எந்த நோயாக இருந்தாலும் கட்டுப்படுத்த முடியும் தான் ஒழிய உடலில் இருந்து அதை நீக்க முடியாது. ஏன்னா ஒரு இம்யூனிக் சிஸ்டம் இருக்கு உடல்ல வந்து ஒரு சத்து குறையும் போது அந்த சத்தை ஈக்குவல் பண்ற மாதிரி உள்ள பல ரசாயன மாற்றங்கள், கோடிக்கணக்கான ரசாயன மாற்றங்கள் நடக்கும். இனிப்பை கொடுத்து இனிப்பு வியாதி, இந்த வியாதி வந்து இனிப்பால் வரக்கூடிய வியாதி. இதுக்கு பேரே வந்து டயபெட்டிஸ் மெலிட்டஸ் பேர். இது ஒரு லத்தீன் வார்த்தையோ கிரேக்க வார்த்தையோன்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா உடல் மெலியும், அப்படி அதாவது இனிப்பு நோயின் பேரு. மூத்திரம் அதிகமாக போதல்னு பேரு, இனிப்பு நோயின் பேரு. இனிப்பு நோயை இனிப்பை கொடுத்து குணப்படுத்தின ஒரே நபர் இந்த உலகத்துல நான் தான். ஒரு பேஷண்ட் 72 வயசு ஒரு பெண், அவரை தினசரி 200 கிராம் இனிப்பை கொடுத்து தான் அந்த அம்மாவை குணம் பண்ணேன். 300-400 இருந்தாங்க. இன்சுலின் போட்டு 300-400 ஆதாரங்கள் உள்ளது என்கிட்ட. இதெல்லாம் சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. இத்தனைக்கும் அந்த பெண்ணினுடைய மகன் வந்து மிக பெரிய அரசு பொறுப்பில் இருப்பவர். அவரும் சர்க்கரை நோய் உள்ளவர், வேறு மாவட்டத்தில் உள்ளவர். அவருக்கு நான் குணம் பண்ணி தான் அவங்க அம்மாவுக்கு அவரை வந்து அந்த உணவுகளை கொடுக்க ஆரம்பிச்சார். கொடுத்து அந்த அம்மா சிறப்பா இருந்தாங்க, நல்லா இருந்தாங்க, இப்பவும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் தொடர்புக்கு யாருக்குள்ளாரையும் வரதில்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரே நாளில் சர்க்கரை வியாதி கட்டுப்படுங்கிறது என்னால மட்டும்தான் செய்ய முடியுங்கிறத தான் நான் இந்த பதிவுல உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அவர் சொல்லுவது போல கலோரிகள் குறைத்து சாப்பிடுவதால் சர்க்கரை நோய் குணமாகுமான ஒருபோதும் குணமாகுது. உணவை குறைப்பதால் சர்க்கரை நோய் அதிகரிக்கும். திரும்ப திரும்ப சொல்றேன், உணவை குறைக்க கூடாது, சர்க்கரை அதிகரிக்கும். தாக்கு பிடிக்க முடியாது. இரவுல ஒரு 10 சப்பாத்தி சாப்பிடக்கூடிய ஒரு நபர் சாதாரணமா இன்னைக்கெல்லாம் சாப்பிட்றாங்க. இன்னைக்கு 40 வயதுல நீரிழிவு நோய் வருது, 38 வயதுல வருது, 19 வயசுல ஒரு பையன் வந்திருக்காங்க என்கிட்ட. இந்த மாதிரி குறைந்த வயதுடைய நபர்கள் வரும்போது அவங்களுக்கு வந்து ஒரு 10 சப்பாத்தி சாப்பிட்றாங்கன்னா அவங்களுக்கு திடீர்னு 2 சப்பாத்தி 3 சப்பாத்தி கொடுத்தீங்கன்னா இரவு ஒரு 2 மணிக்கு மேல அவங்களால தூங்க முடியாது. வயிறு பூரா கபகபகபன் நெருப்பு மாதிரி எரிய ஆரம்பிச்சிடும். அதுவே ஒரு பெரிய வியாதியாகி அது அமிலச்சுரப்பு அதிகமாகி வயிறு பூரா புண்ணாயிடும். இது ஒன்று தொடப்போக இதை மட்டும் அவங்க கவனிக்கிறாங்க. அதுதான் ஆபத்தானதா இருக்கு. சர்க்கரையை குறைக்கிறதுக்கு என்ன வழிங்கிறத மாத்திரை மருந்துகளால குறைக்க முடியாதுன்னு தெரிஞ்சும் மாத்திரை மருந்து கொடுக்குறாங்க. அதையும் நோயாளிகள் பிரசாதம் மாதிரி வாங்கி சாப்பிட்றாங்க. பாரதியார் பாடினார், நெஞ்சு பொறுக்குதல்லையே இந்த நிலைகட்ட மனிதரை நினைந்து விட்டால் ஒரு நிலையில இல்லாத மனிதர்களா இருக்கார். அஞ்சி சாவார். இவர் அஞ்சாத பொருள் இல்லை, அவனி இல்லை. அவனின்னா உலகத்திலேயே இல்லை. இவர் அஞ்சாத பொருள் உலகத்திலேயே இல்லை. மருந்து மாத்திரைகளால் ஒரு நோய் குணமாகுமான நோய் தற்காலிகமாக நகரும், அது உள்ளேயே இருக்கும். என்றைக்கு உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறையுதோ அன்னைக்கு அது விசுவரூபம் எடுத்துரும். அது எந்த நோயாக இருந்தாலும் சரி. இப்போ கொரோனா வந்து இப்போ நான் என்னுடைய வீட்டில் நாங்கள் 3 பேர் இருக்கோம். நான், என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தை இருக்காங்க. 3 பேருமே நாங்கள் கொரோனா இன்ஜெக்ஷன் போடலை. கார்பரேஷன்ல வந்து கேட்டாங்க, ஏதாவது ஜீவோ இருக்கான்னு கேட்டேன். அப்படியெல்லாம் எதுவும் இல்லைனாங்க. இல்லைன்னா வராதிங்க, போங்க, நாங்கள் பாத்துக்கிறோம். மாஸ்க்கும் போடல, நல்லா தான் இருக்கும். எங்களை தாக்கல சார். முதல்ல மனதளவில் தயாராகிடணும். ஒரு நோய்க்கு வந்து மனதளவில் தயாராகணும். மனதளவில் தயாரானால் உடல் அதுக்கு எதிர்ப்பு தெரியும். மனதளவில் நீங்க பயந்துட்டா உடல் வந்து அதை ஏற்றுக்கொள்ளும். ஆக எந்த ஒரு நோயாக இருந்தாலும் மனதளவில் பயப்படக்கூடாது, பயப்படவே கூடாது. சர்க்கரை நோய் வந்துட்டதா உடனடியாக நீங்க எதுவுமே குறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன சாப்பிட்றீங்களோ சாப்பிட்டுட்டே இருங்க. முதல்ல அது எதனால வந்ததுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 15 நாள் ஆகும்.
ஒரு நாளில் நார்மல் நான் கொண்டு வந்துடுவேன். ஒரு நாள் நார்மல் கொண்டாலும் அதை க்யூர் ஆகிறதுக்கு அவங்க எந்த கேட்டகரியில் இருக்காங்கன்னா, பல வீடியோக்கள் முன்னால் போட்டிருக்கேன், அதை பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க எந்த கேட்டகரியில் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி அதை கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மாதம் ஆகிடும், உங்களுக்கே ஆகிடும். நீங்களே கண்டுபிடிக்கலாம். என்கிட்ட வந்து பிளட் டெஸ்ட் எடுத்து ஆராய்ச்சியெல்லாம் அது கிடையாது. எந்த நீங்கள் ஆஸ்பத்திரிக்கே கடைசி காலம் வரைக்கும் போகாத அளவுக்கெல்லாம் நான் சொல்லி கொடுப்பேன். ஆனால் என்னுடைய வீடியோவை பார்க்கணும் சார். ரொம்ப அருவறுப்பான வீடியோலாம் லட்சக்கணக்கில் பார்க்குறாங்க சார். ரொம்ப வருத்தமாக இருக்குது. இப்பேற்பட்ட பதிவுகள் இதெல்லாம். ஒரு நோய் வந்துட்ட பிறகு நீங்கள் என்ன செய்ய? கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரமா பண்ண முடியாது. நான் என்னுடைய வீட்டுக்கு வெளியில் போர்டு வச்சுருக்கேன். நான் ஒரு போர்டு வச்சுருக்கேன், சர்க்கரை நோய் குணமாகுன்னு சொல்லி போர்டு வச்சுருக்கேன். அதை பார்த்துக்கிட்டே ஒருத்தர் போகிறாரு வராரு, தெரிந்தவர் தான் அவர். ரொம்ப வருஷமாக இருக்குது, 12 வருஷமாக சுகர் இருக்குது அவருக்கு. அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாத்திரையிலேருந்து உடலெல்லாம் கொஞ்சம் இழைச்சிட்டார். நல்லா இழைச்சி தான் இருக்கார். அப்படியே மாத்திரைக்குள்ளார வந்து கடைசியாக வந்து 1/2 மாத்திரையிலேருந்து 1 mg வந்து இப்போ 2 mgக்கு வந்துட்டார். 2 mg மாத்திரை எடுத்து 240 அவருக்கு சுகர். அப்புறம் ஏதோ தட்டு மாதிரி என்கிட்ட வந்துட்டார். நானும் சரி பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு வர சொன்னேன். HbA1c 11.4 இருக்கு, HbA1c 11.4 இருக்கு. ஃபாஸ்டிங் சுகர் வந்து 140, போஸ்ட் பேரண்டில் வந்து அவருக்கு 240 இருக்கு. அதாவது 100 அதிகம் இருக்கு அவருக்கு. அதில் வந்து அவர்கிட்ட அவர் வந்தார். சரி உட்கார வச்சேன், பேசினேன், எல்லாம் பேசிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல இருக்கட்டும், சரி தெரிஞ்சவருங்கிறதுனால சரி அவருக்கு குணப்படுத்திடலான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் பேசினேன். பேசும்போது அவர் சொன்னார், இந்த மாதிரி இவ்வளோ அளவுக்கு இருக்கு, இந்த மாதிரி நீங்கள் ஒரு நாளில் குணம் பண்ண முடியுங்கிறதா எனக்கு மேஜிக்காக இருக்குது, எனக்கு புரியல. அதனால தான் நான் இந்த பக்கமே வரல. இது சாத்தியம் இல்லைங்கிற, அவர் படித்தவர் தான், பெரும் வசதியானவர் தான், இருந்தாலும் அது சாத்தியம் இல்லைங்கிறதுனால அவர் வந்து வராத இருந்துட்டாரு. பட் என்கிட்ட வந்து கேட்டோன்னா நான் சொன்னேன் 240 இருக்கு. செக் பண்ணிட்டு சொன்னேன் 240 இருந்தது. நான் அவரிடம் கேட்டேன், முதல் கேள்வி என்ன, உங்களுக்கு எவ்வளோ குறைக்கணும்னு கேட்டேன். அவர் என்ன சொன்னார், சார் 140 வந்தால் போதும் சார், 140 இருந்தால் போதும் அப்படின்னாரு. முதல் நிலையில 140 வரணுமா உங்களுக்கு என்ன? ஆமான்னாரு. எவ்வளோ குறைக்கணும்னு கேட்டோன்னா அவர் என்கிட்ட கேட்ட முதல் கேள்வி என்ன, சார் இது என்ன மேஜிக் மாதிரி இருக்கு, சாத்தியமா சார்? இப்போ இந்த வீடியோ பார்க்குற உங்களை பார்த்து கேட்குறேன், யாராவது ஒரு டாக்டர் கிட்ட போய் என் நாளைக்கு எனக்கு இந்த அளவுக்கு வரணும், நான் வந்து என்ன உணவு எடுத்துக்கணும், மாத்திரை சேர்த்துக்கூடாது, என்ன உணவு எடுத்துக்கணும்னு நீங்கள் கேளுங்க. ஒரு டாக்டர் சொல்லிட்டாருன்னா இந்த பதிவுகள் அனைத்துமே நான் நினைக்கிறேன், அந்த டாக்டருக்கு நான் அடிமையாகிடுவேன். இந்த பதிவு மூலியமா நான் சொல்றது என்னன்னா, உலகத்திலேயே சர்க்கரை நோயை குணமாக்கன்னா கட்டுப்படுத்தக்கூடிய ஒரே நபர் நான் தான் சொல்லி தான் இந்த பதிவை நான் நிறைவு செய்யற நேரம் வந்து விட்டது. அந்த நபர் என்கிட்ட வந்த தேதி என்ன அப்படிங்கறத உங்ககிட்ட காமிக்கிறேன், நீங்களே பாருங்க. பிப்ரவரி 14 வந்தார் அவர். பிப்ரவரி 12 வந்தார், என்கிட்ட செக் பண்ணிட்டு வந்தார். பிப்ரவரி 12 வந்தாரு. அவர் வந்தது வந்து அவருடைய ஃபாஸ்டிங் அளவு வந்து 114 இருக்கு ஃபாஸ்டிங் அளவு. போஸ்ட் பேரண்டில் 241 இருக்கு. மற்றபடி யூரின்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு, ஒரு குறையும் இல்லை. யூரின்ல ஒரு குறையும் இல்லை, எல்லாமே நல்லா இருக்கு. பார்த்துட்டேன் அந்த ரிப்போர்ட், நீங்க பாருங்க. அவருடைய பேர் சுரேஷ்குமார், 63 வயது ஆகுது. மருத்துவரை பார்த்துட்டு இருக்காரு. பெரிய மருத்துவர் தான் பார்க்குறாரு, வசதியானவர் தானே. அவர் வந்த தேதி என்னன்னா பாருங்க, 12 பிப்ரவரி 2025. இது சரியா உங்களுக்கு தெரியலன்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்காங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு அப்புறம் பாருங்க. மறுநாள் அவர் கேட்டார் 140 வரணும்னாரு. மறுநாள் பிப்ரவரி 12ஆம் தேதி இந்த ரிப்போர்ட். மறுநாள் வந்து ஒரு உணவு தான், காலையில் அவர் சாப்பிடக்கூடிய உணவு தான் கொடுத்தேன். அசைவம் சாப்பிடுனாரு, அசைவத்திலே சாப்பிடுங்கன்னு. அவருடைய ரிப்போர்ட் வந்து 13ஆம் தேதி எடுத்தாரு. 136.9, அதாவது 137 மில்லிகிராம் வந்துட்டது ஒரே நாள். 105 மில்லிகிராம் ஒரே நாள் ஒரு உணவுல குறைஞ்சிட்டது. இவரை எப்படி நீங்க உணவு குறைச்சி சாப்பிட சொல்லுங்க? இங்க பாருங்க ரிப்போர்ட். முதல் ரிப்போர்ட்ல வந்து பிப்ரவரி 12
செகண்ட் ரிப்போர்ட்ல பிப்ரவரி 13 இருக்கு. சொல்லுங்க, உலகத்துல யாராவது இந்த மாதிரி டாக்டர் இருக்காங்களா? உலகத்துல இருக்காங்களா? இப்ப நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், எல்லா உணவும் அப்படியே சாப்பிடுங்க. இதுக்கு முதல்ல என்ன சாப்பிட்டுட்டு இருந்தீங்களோ அதே சாப்பிடுங்க, சில உணவுகளை தவிர்த்துருங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். அது சாதாரண உணவுகள், அவர் வேணும்னா சாப்பிடலாம், வேணான்னா விட்டுறலாம். அந்த மாதிரி உணவுகளை மட்டும் தவிர்த்துருங்க, கண்டினியூ பண்ணுங்க, திருப்தியா வயிறு ரொம்ப சாப்பிடுங்கன்ட்டு 15 நாள் டைம் சொல்லியிருக்கேன். இப்போ நான் அவர் வந்த அன்னைக்கு 134 வந்த உடனே நான் என்ன சொன்னேன்னா, அந்த மருந்தை குறைச்சிருங்கன்ட்டோம். 2 mg இருந்தது 1 mg மாத்திருங்கன்ட்டேன். இப்போ அவருடைய அளவு எவ்வளவு வரும்னு என்னால் கெஸ் பண்ண முடியுதுன்னா 260 வந்துட்டாருன்னா அவர் ஓகே ஆகிட்டாருன்னு அர்த்தம். போஸ்ட் பேரண்டல்ல 260 வந்துட்டாருன்னா அந்த மருந்து பயன்படலைன்னு அர்த்தம். அந்த மருந்து நிரந்தரமா நிறுத்திடலாம், அதாவது அந்த 2 mg நிறுத்திடலாம். இப்போ 1 mgல வந்து மறுபடியும் 140 கொண்டு வரணும். இப்படித்தான் இந்த நோயை குணமாக்க முடியுமே தவிர இது ஒன்றும் மேஜிக் கிடையாது. கலோரியை குறைக்கிறேன்னு சொல்லிட்டு உணவு குறைச்சிங்கன்னா சர்க்கரை நோய் ஜாஸ்தி ஆகும். உணவை குறைத்தால் சர்க்கரை நோய் அதிகமாகும். பதிவு செய்கிறேன், மறந்துடாதீங்க. உணவை குறைத்தால், உணவின் அளவை குறைத்தால் சர்க்கரை நோய் அதிகமாகும். விசித்திரமான பதிவு இது, ஆனால் நிஜமான பதிவு, உண்மையான பதிவு. பார்க்கிறவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க சார். கண்டிப்பாக இன்று இல்லாவிட்டாலும் என்றைக்காவது உங்களுக்கும் பயன்படும் சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு சந்திப்பேன். வணக்கம்.